தேவனுடைய சத்தத்தை நாம் என்ன பண்ணணும்? கவனமாய் கேட்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை ஏனோ தானா என்று கேட்கக்கூடாதுங்க. நீங்கள் கவனமாய் கேட்கிற பிள்ளைகளாக இருக்கப்பட வேண்டும். வசனம் அப்படிதான் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. ஒரு தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை நீ கவனமாய் கேட்டு வாசிங்க. அவர் பார்வைக்கு எப்படி இருக்கணுமா? செம்மையானவை செய்யப்பட வேண்டும். நன்றான காரியங்கள், அவருக்கு பிரியமான காரியங்களா நாம் செய்து அவர் கட்டளைகளுக்கு என்ன பண்ணணுமா? செவி கொடுக்கப்பட வேண்டும். மேல சொல்லுகிறது கர்த்தரை சத்தத்தை கவனமா கேட்கணும். அது மாத்திரமல்ல, அவர் கட்டளைக்கு என்ன பண்ணணும்? செவி கொடுத்து அவர் நியமங்கள் யாவையும் கைப்பற்றால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணேன் வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாக கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய பரிகாரி யாருங்க? இன்னைக்கு வியாதி வருது. எதனால வருது? எதனால வருது? இன்னைக்கு விளைவின வருது. எதனால வருது? வசனம் சொல்லுறது பாருங்க. நீ உன் தேவனை கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்கணும். கேட்கல. அவர் பார்வைக்கு செவியை செய்யணும், செய்யல. அவர் கட்டளைக்கு செவி கொடுக்கணும், கொடுக்கல. அவர் நியமங்கள் யாவையும் கை கொள்ளணும், கை கொள்ளல. நான் எடுத்து வரப்பண்ண ஒரு வியாதிகள் ஒன்றையும் உனக்கு என்ன செய்ய வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரிக கர்த்தர். அப்ப இந்த நியமங்களை கை கொள்ளும் போது நமக்கு எகிப்துக்கு வரப்பண்ண ஒரு வியாதி நமக்கு என்ன பண்ண மாட்டேங்க? ஆண்டவர் வர விட மாட்டார். ஏன்னா அவருடைய ரத்தத்தால கழுவப்பட்ட தேவ பிள்ளைகள், அவருக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்ட தேவ ஜனங்கள், அவருக்கு சாட்சியாக வாழ்கிற தேவர்கள். அப்ப வசனம் தெளிவாக சொல்லுகிறது, ஒரு தேவனை கர்த்தரின் சத்தத்தை கவனமாக கேட்டு நீ கவனமாக கேட்பாய், ஆனால் அவர் கட்டளை கை கொள்வாய், ஆனால் எகிப்துக்கு வரப்பட எந்த தீங்கையும் நம்மேல் வரவிட மாட்டார். தேவன் ஜீவனுள்ள தேவன் இன்றைக்கு நம்ம உலாவிக் கொண்டிருக்கிறார். அப்ப கர்த்தரின் சத்தத்தை நம்ம என்ன செய்யணும்? கவனமா கேட்கணும். ஏனோ தானோ என்று கேட்கிற அந்த காரியம் நம்ம வச்சு தேவன் எடுத்து போடப்பட வேண்டும். வசனம் மத்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எடுக்க வேணாம், தெரிஞ்சு வசனத்துல சொல்லுகிறேன். கற்பாரில் விழுந்த விட, முள்ளில் விழுந்த விட, நல்ல நேரத்தில் விழுந்த விட. நல்ல நேரத்தில் விழுந்த விட சத்தத்தை கவனமா கேட்ட வித, முள்ளில் விழுந்த வித ஏதோ கொஞ்சம் கேட்ட வித, கற்பாரில் விழுந்த விட அது வெளியாட்டத்தனமா கேட்ட. இதுல எது நமக்கு உண்டானதுங்க? நல்ல நேரத்தில் விழுந்த விதையாக இருந்தால் நம்ம 30, 60, 100 தேவன் பலவருக்கு செய்வான். அந்த சத்தத்தை கவனமா கேட்கணும். அது மாத்திரமல்ல, நம்ம நல்ல நிலமா இருக்கணும். பிசாசான வந்து என்ன செய்ய தெரியுமா? வசனத்தை பொறுக்கி போட்டுருவான். அவன் பொய்யனுக்கு பொய் பிதாவான், அவன் இருக்கிற அந்த வேதனை சொல்லுகிறது. அவன் என்ன செய்வாங்க? விதைக்கப்பட்ட அந்த விதைய அந்த இருதயமாகிய அந்த இடத்துல இருந்து அவன் பிடிங்கி போட்டுருவான். அது பிடிங்கி போடாதபடி அதை சுற்றி தேவனுடைய வார்த்தை வேலி அடைக்க வேண்டும். அல்லேலூயா. விதை விதைச்சிட்டோம், அந்த இடத்தை விதை விதைச்சிட்டு அது நாளைக்கு வளர்ந்து வரும். அதுக்கு முன்பாக என்ன பண்ணணும்? சுற்றி வேலையை போடணும். நீ வேலையை போடனா விதை விதைச்சது வேஸ்ட். ஆடு மாடு வந்து என்ன செஞ்சிடும்? அது கடித்து போட்டு பலன் கொடுக்காதபடி செஞ்சது போல விசுவாசம் வந்து அந்த விதைகிற வசனமாக விதையை பொறுக்கி போடாதபடிக்கு தேவனுடைய பாதுகாப்பு கரத்துக்குள்ள நாங்கள் சுற்றி வேலை அடைக்க முடியாது. நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. ஜெபமே ஜெயத்தை கொடுக்கிறோம். அல்லேலூயா. அப்ப அந்த வசனமாகிய விதைய நாம் அனுதினமும் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த வசனமாகிய விதை ஒரு குறிப்பிட்ட நாள் வரும்போது அது வளர்ந்து நம்மளை கனி கொடுக்கிற பிள்ளையாக மாற்றும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த யோவான் அதிகாரம் சொல்லுது, நானே திராட்சை செடி, என்னில் நிலைத்திருக்கிற நானும் உங்களை நிலைத்திருப்பேன். என்னில் நிலைத்திருக்கிற கொடி எதுவோ அது மிகுந்த கனிகளை கொடுக்கிற கொடியை தேவன் மாற்றுவார்.
அல்லேலூயா. அப்ப கர்த்தரின் சத்தத்தை கவனமா கேட்கணும். நம்ம கேட்டு அதன்படி செய்யும் போது எகிப்துக்கு வரப்பண்ணின ஒரு வியாதி தேவன் வரப்பண்ண மாட்டார். தேவன் நம்மை கனி கொடுக்கிற பிள்ளையாய் மாற்றுவார். வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் புஸ்தகம் 15வது அதிகாரம் 22வது வசனம். உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான். அந்த வசனத்தை வாசிப்பீங்களா? 1 சாமுவேல் புஸ்தகம் 15:22 வாசிங்க சார். அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கையிலும் சர்வாங்க தகனங்களோ பலிகளோ, பாருங்க, நீ என்னதான் காணிக்கை கொண்டு வந்து நீ தேவ சமூகத்தை கொடுத்தாலும் ஆண்டவர் அந்த காணிக்கையை அங்கீகரிக்கவே மாட்டார். ஏன்னா கர்த்தருடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுக்கலங்க. நீ எது நடக்க வேணான்னு சொன்னாரோ அதை நீ நடந்துட்ட. உனக்கு ஆண்டவர் எச்சரித்தாரு. அந்த எச்சரிப்பை மீறி பறந்தள்ளி உன் மனம் போன போக்குல நீ போய் ஆண்டவர் வேண்டாம் சொன்ன காரியத்தை நீ வேணும்னு செஞ்ச பார்த்தியா? அப்படி செஞ்சுட்டு வந்து ஒரு காணிக்கை நீ தேவ சமூகத்தில் செலுத்தினா அது சொல்லுது, சர்வாக தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? பலியை பார்க்கணும் வாசிச்ச பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களை நினைத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலே உத்தமம். அல்லேலூயா, அல்லேலூயா. செவி கொடுக்கணுங்க. தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுத்து கேட்கணுங்க. நீ காணிக்கை கொண்டு வந்து கோடி கோடியா கொடுத்தாலும் அந்த காணிக்கை அங்கீகரிக்கப்படுமா? ஒரு நாள் அங்கீகரிக்கப்பட. முதல் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சத்தத்தை கீழ்ப்படிய உன் செவியை தேவனுடைய வாழ்க்கைக்கு அது செவியை சாய்க்க வேண்டும். அல்லேலூயா. வெளிப்படுத்த சொல்லப்படுவது காது உள்ளவன் கேட்க. ஆண்டவர் நம்ம காது கொடுத்திருக்கிறாருங்க. நல்ல கேட்கக்கூடிய திறனை கொடுத்திருக்கிறாருங்க. தேவனுடைய வசனத்தை அப்படியே காது வழியா வாங்கி விருதியமாகிய அந்த கற்பனைகளை பதியும்படியா உள்ள கொண்டு போய்விடாருங்க. அல்லேலூயா. அந்த ஆட்டுகள் நிறுத்தை செவி கொடுக்கிறது உத்தம் என்று சொல்லப்படுகிறது. முதல்ல அந்த காணிக்கை அங்கீகரிக்கல, தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். அப்படி அவன் கீழ்ப்படுகிறதுனால்தான் சவுல் ராஜாவுடைய அந்த ராஜாவுடைய அபிஷேகத்தை இழந்து போயிட்டான். ஆண்டவர் அவன் தேர்ந்தெடுத்த உண்மைதான். ராஜாவாய் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொண்டு வந்த உண்மைதான். ஆனா அவன் தப்பு பண்ணினான். ஆண்டவர் எது செய்யாதுன்னு சொன்னாரோ அதை அவன் செஞ்சுட்டான். கீழ்ப்படியல. அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருந்தா எப்படி தேவன் நம்மை ஆசீர்வதிக்கப்பட முடியும்? யோசித்து பாருங்க. ஒரு உயரமான இடத்துல தேவன் நம்ம கொண்டு போய் வைத்திருக்கிறார். தேவன் நம்ம உயர்த்தின தேவன். ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, மகனே மகளே, இந்த காரியத்தை செய்யாதப்பா. ஏதோ ஒரு காரியத்தை உங்களோட கூட வசனம் மூலமா தேவன் பேசியிருப்பார். ஆனா அந்த வசனத்துக்கு நீ செவி கொடுக்கணும். அந்த வசனத்துக்கு நீ கீழ்ப்படுத்திருக்கணும். ஆவியானவர் வசந்த மூலமா இவங்களோட பேசி கொண்டிருக்கலாம். அந்த வசனத்துக்கு நீ கீழ்ப்படியும் போது அந்த வசனம் உன்னை பாதுகாக்கும். அந்த வசனம் உனக்கு உயர்ந்த கொண்டு வைக்கும். நீ அந்த வசனத்தை புறந்துட்டு செவி கொடுக்காதபடி ஒரு மனமோட போகும்போது உயரமான இருந்த அந்த ராஜருடைய அபிஷேகத்தை அந்த சபை எழுந்து போயிட்டான். தள்ளிட்டாங்க. ஆண்டவர் அபிஷேகம் அந்த ஆவியானவர் வெளியே புறப்பட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் அவன் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்கறான். கடைசி வரைக்கும் என்ன பண்ண முடியல. அவனால் அந்த ராஜருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளப்பட முடியல. ஏன்? அவன் கீழ்ப்படியாதபடி, அவன் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காதபடி இருந்ததுனால தேவனுடைய ஆசீர்வாதத்தை முற்றிலுமாக இழந்து போய்விட்டான். அல்லேலூயா. அவன் தலப்பாடங்கள் கூட ஒழிந்து கொண்டிருந்தான். அவன் பயந்து போயிருந்தான். ஆண்டவர் சொன்னார், அவன் தலப்பாடங்கள் உள்ள போய் ராணுவ ஆயுதம் வச்சிருக்கிறாங்க, அவன் உள்ள பதுக்கிட்டு இருக்கிறான், நீ போன்னு சொல்லி ஒரு ஆள் அனுப்பிச்சு ஆண்டவர் சொல்ற போய் இவனை பிடிச்சி வெளியே கொண்டு வராங்க. யார? சவுல. ராஜருக்கு அபிஷேகம் பண்ணதுக்கு பயந்துட்டான். அவன் போய் தலப்பாடங்களை உழைஞ்சிட்டு இருக்கிறான். போய் பிடிச்சு கூட்டிட்டு வர்றாங்க வெளியே. அப்படி தெரிந்து கொண்ட அந்த சவுல கர்த்தருடைய வார்த்தைக்கு சத்தத்துக்கு அவன் செவி சாய்க்கல. ராஜாவா தான் இருந்தான், அரசாங்கம் எல்லாம் பண்ணிட்டான்.
ஆனாலும் செவி கொடுக்காத, கீழ்ப்படியாத, அதை கொண்டாடாத என்னுடைய ராஜனுடைய அபிஷேகத்தை, ஆசீர்வாதத்தை முற்றிலுமாக இழந்து போயிட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய சத்தத்துக்கு நான் செய்யணும், செவி கொடுக்கணும். தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவர்கள் பேசியிருக்கிறாரா? வசனங்களோடு பேசியிருக்கிறாரா? பேசியிருப்பார். நான் விசுவாசிக்கிறேன். என் கூட பேசுகிறார். நான் பைக்கில் போகும்போது என் கூட ஆவியானவர் பேசுவார். எப்படி பேசுவார் தெரியுமா? வசனத்து மூலமாக பேசிட்டு அப்படி நடுங்கிட்டு தான் வரும். கரெக்டாக அந்த வசனம் அப்படியே வந்துட்டே இருக்கு. திருப்பி 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 வரும். நாங்கள் வசனத்தை சொல்லி 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 அப்பா ஒரு சோதனை சொல்லிட்டே பைக்கில் போவோம். என் பழக்கம் அந்த மாதிரி வண்டி ஓடிட்டே இருக்கும், ரோட்டில் போயிட்டு தான் இருக்கும். திடீர்னு பார்க்கும்போது பாட்டு பாடும்போது அப்படி வசனம் அப்படி வந்து வந்து போகும். அப்போ ஆவியானவர் செய்யறது வசனத்து மூலமா என்னோட ஒரு பேசி கொண்டிருக்கிறார். நான் சோதனை சொல்லிட்டு வசனத்தை படிச்சு போயிட்டே இருக்கேன். அதே போல உங்களை ஏதோ ஒரு விதத்துல ஆவியானவர் வசனம் மூலமா பேசி கொண்டிருப்பார். இந்த காலத்தில் செய்ய, இது செய்யாது, அந்த வசனத்துக்கு நம்ம செவி கொடுத்தா தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு நம்ம பெற்றுக்கொள்ளப்பட முடியும். சில நேரங்களில் வசனத்தை ஒரு பார்த்து மனுஷன் சுபாவத்தில் நம்ம போயிட்டா தேவன் நம்ம துக்கப்படுத்தி விட்டோம். ஆண்டவர் துக்கப்படுவார பட மாட்டாரா? கண்டிப்பா படுவாருங்க. ஏன்னா ஆவியானவர் அந்த இடத்துல ஒரு அண்டர்லைன் பண்ணி வசனத்தை போட்டுட்டு காண்பிக்கிறார். நீ கூட தான் வந்துட்டே இருக்கிறாரு, உன் கூட எல்லா காரியங்களும் வந்துட்டு இருக்காரு. ஆனா சில இடத்துல செய்யாத சொல்லும் போது அதை மீறி நம்ம போனா ஆண்டோடைய மனசு மிகுந்த துக்கப்படும். நான் உங்களுக்கு காண்பித்து நீ மீறி நீ போயிட்டியாப்பா மகளே, துக்கப்படும். ஆவியான துக்கப்படுத்த கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தேற்றதை வாழ்ந்தா இருக்கிறாரு. வசனம் சொல்லுறது மத்திய புத்தகம் நினைக்கிறேன். ஆண்டவருக்கு விரோதமா சொல்றதை விட ஆவியான விரோதமாய் மனசு சொல்றது சொல்லிட்டு போட்டாங்க. அந்த வசனம் எடுத்து கொஞ்சம் எனக்கு உதவி செய்யுங்க. மத்திய நிருபத்தில் இருக்குதுங்க. அது சோதரர் ஆவியான விரோதமாய் பேசப்படும். மத்திய 6ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 6, 7 நினைக்கிறேன். பாருங்க, சோதரம். அதற்கு சோதரம். சரி, ஒருத்தர் எடுங்க, நம்ம அடுத்த வருஷத்துல கடந்து போகலாம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 16:2. சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். என் அடிமை பெண்ணோடு சேரும். ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால் சாராயின் வார்த்தைக்கு இது சரியா தப்பாங்க? இந்த காரியம் சரியா தப்பா? தப்பு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, மகனே, குறித்த காலத்துல உனக்கு ஒரு பிள்ளை பிறப்பான், உன் சந்ததியை வாழ்ந்த நட்சத்திரத்தை போல என்ன பண்ணுவேன், நான் பெருக பண்ணுவேன். அந்த 12ஆம் அதிகாரம் 1-2 வருஷம் வாசிக்கிறவங்க சொல்றேன். அந்த வருஷம் சொல்லப்பட்டு இருக்கிறது, ஒரு சந்ததி விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரு. இந்த காரியமே நடந்துச்சு. ஆனா சாரா என்ன பண்ணிட்டா, சோர்ந்து போயிட்டாங்க. அந்த அம்மா அந்த வேலைக்காரியா வீட்டுக்கு அடிமையை வந்த சாரா என்கிற அந்த ஆகார் என்கிற அடிமை பெண்ணை என்ன பண்ணிட்டாங்க, அந்த கணவருக்கு மறுமணியாட்டாக இறுதி சொல்லி கொடுத்த உடனே அந்த சாராய பேச்சை ஆபிரகாம் கேட்டது அது மனுஷ பேச்சாய் மாறி போச்சு. அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. ஆனா யார் ஆபிரகாமுக்கு மறுமணியாட்டை கொடுத்தாங்களோ அந்த சாராய மூலமாயே அந்த ஆகாரத்துக்கு துன்பம் வர ஆரம்பிச்சு, அந்த குடும்பத்துல குழப்பம் வர ஆரம்பிச்சு. ஏன்? கர்த்தரின் சட்டத்தை மீறி மனுஷ சட்டத்தை இவர் கேட்டுட்டாரு. யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு பிள்ளை தருவேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதையும் மீறி கொஞ்ச நாள் கழிச்சு அந்த சாரா என்ன பண்ணிட்டாங்க, சோர்ந்து போனவனு தன் வேலைக்கார அடிமை கணவருக்கு என் சந்ததி உருவாக்கணும், ஆண்டவர் சொல்றேன், இது வரைக்கும் பிள்ளை இல்லை, நான் வயசாகி போயிட்டேன்னு சொல்லி அந்த அடிமை பெண்ணை தன் கணவருக்கு மனைவியை கொடுத்த உடனே அங்க ஒரு சந்ததி உருவாகுது. அதனால என்னாச்சுங்க,
அந்த குடும்பத்துல குழப்பம் வர ஆரம்பிச்சு. அதே சாராய் அந்த ஆகார் என்ன பண்றான், வீட்டை விட்டு துரத்திடுறான். குழந்தை எடுத்துக்கொண்டு அதிகாலை நேரத்தில் புறப்பட்டு போறா, வனாந்தரத்துக்கு போயிடுறான். நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மிகுந்த துக்கத்தோடு கூட அந்த அம்மா கடந்து போயிட்டு பார்க்கப்பட முடியும். இது குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணிடுது. அந்த அடிமை பெண் ஆகாருக்கோ சாராய்க்கோ நிறைய பிரச்சனை வந்திருக்கும். அதெல்லாம் போடப்படலை. ஏன் இந்த சாராய் தானே நம்மளால ஆகார அடிமை பெண்ணை கொடுத்தது. ஏன் ஒரு குழந்தை வந்த உடனே அந்த அம்மாவுக்கு ஏன் ஒரு வெறுப்பு வந்தது அந்த ஆகார மேல? ஐயோ என் புருஷனை இவன் களவாணிக்கு போயிடன்னு சொல்லி, ஏன் நான் ஒதுக்கப்படுறேன்னு சொல்லி பயந்துட்டு என்ன பண்ணிட்டான், இவனை வைக்கக்கூடாது, இந்த வீட்டுடைய துரத்தணும்னு துரத்த ஆரம்பிச்சான். என்னைக்கு கடவுளுடைய பேச்சை மீறி ஆபிரகாம் தன் மனைவியோட பேச்சை அவன் கேட்டாரோ அன்றைக்கே குடும்பத்தில் குழப்பம் வந்துச்சு. ஆண்டவர் சொன்னாரு, ஆதாம் ஏவாள்கிட்ட தோட்டத்து சகல கனிகளை புசிக்கலான்னாரு, இந்த கனியை மட்டும் சாப்பிடாதுன்னு சொன்னாரு. ஆனா சர்ப்பம் வந்து ஏவாளை பார்த்து என்ன பண்ணிச்சு, வஞ்சிருச்சு. சாப்பிட்டுருந்தா பரவாயில்ல. அந்த அம்மா நான் கணவர் ஆதாமுக்கு என்ன பண்ண, ஐயோ நீ கொஞ்சம் சாப்பிட்டிய நல்லா இருக்கு அப்படின்னா பாவம் செய்யறது சூழ்நிலை ஆயிடுச்சு. அங்க ஸ்திரீ கணவருக்கு பாவத்தை கொடுத்தாலாம். இங்க அந்த சாரா என்ன பண்ணா, ஆபிரகாம பிரச்சனை வர மாதிரி செஞ்சு கொடுத்துட்டான். என்ன பண்ணுறது கரெக்டு தானே? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லிச்சு, இவங்க 8 நேரத்தில் என்ன பண்ணுவேன், உனக்கு தருவம் கொஞ்சம் பொறுமையா இருப்பான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டாரு. 25 வயசுல தரிசனமானாரு, 99 வயசுல தரிசனம் நிறைவேற்றி கொடுத்தார். ஆனா என்னைக்கு மனுஷனுடைய பேச்சு ஒரு மனுஷன் கேட்டானோ அன்னைக்கு தேவனுடைய காரியங்கள் என்ன பண்ணலாம், புறத்துல மனுஷன் பேச்சு நம்ம பெருசா எடுக்கக்கூடாது, தெய்வத்தோடைய பேச்சு பெருசா எடுக்க. ஆண்டவர் தருவார கண்டிப்பாக தருவான். யோபுல பார்க்கிறோம், தன் மனைவி தேவனை தூச செத்து போயா, நீ என்ன எதையும் உயிரோடு இருக்கிற அப்படின்னு சொன்னாதான் நம்ம சொன்னாலும் சொல்லியா. அங்கே சகோதரன் சொல்றத கணவரை பார்த்து, உன் முத்தமத்துல உண்மையை நிக்கிறிய, எதுக்கிய நீரா இருக்கிற, செத்து போயான்னு சொல்லல, நீ தெய்வத்தை தூசித்து ஜீவனை விட்டுட்டான். ஆனாலும் ஆண்டவரை அந்த யோபு எதுக்குமா பற்றி கொண்டார். தன் மனைவி பேச்ச கீழ்ப்படுகிற யோபு அந்த தெய்வத்தை எதுக்குமா பற்றி கொண்டபடினால அவர் எதெல்லாம் இருந்து போனாரோ 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தேவன் மீட்டு கொடுத்து ஏற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அந்த மனைவி சொல்றாங்க, தேவனை தூசித்து ஜீவனை விட்டு யாரா சொல்லுவாங்களா? நீ உத்தவத்துல உண்மையா நிற்கதையே சொல்லுவாங்களா? ஆனாலும் என் தேவன் எனக்கு நன்மை செய்து என்னங்க கொடுத்தா தீமையை என்ன செய்யணும், நான் அனுபவிக்கணும். நன்மை பெற்று நாம தீமை அனுபவிக்காம இருக்கலாமோ என்று யோபு சொல்வதை பார்க்க முடியும். மனைவி பேச்சு அவர் கேட்கல, தேவன் எனக்கு நிச்சயமா தருவான், நிச்சயமா தருவான். அந்த விசுவாசம் கடைசி அதிகாரத்துல அந்த யோபுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குது. ஏன்? தெய்வத்தோடைய சத்தத்துக்கு யோபு உத்தமமா செவி கொடுத்தான், ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டார். நாம தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்தா தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளப்பட முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம், வாசித்து அடுத்த கடைசியில் சோதரம். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளப்பட முடியும். என்னென்ன காரியங்கள் பார்க்கலாம், ஒரு 5 காரியங்கள் நான் சொல்லுகிறேன். அதாவது சோதரம், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள 1. 2வது, தேவ சட்டத்துக்கு செவி கொடுக்கலன்னா செவி கொடுத்தா தேவனுடைய கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள முடியும். அப்ப தேவன் சொல்லுகிறார், அந்த வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்தோம்னா நமக்கு மேல் வருகிற ஆபத்தை தேவன் விலகி பாதுகாத்துக் கொள்ளுவார்.
3 நம்முடைய வாழ்க்கை எதிராக இருக்கிற எரிகோ தடையை தேவன் மாற்றி கொடுப்பார். 4 தேவனுடைய பாதுகாப்பு அதை செவி கொடுக்கிற தேவ பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும். 5 பரலோக ராஜ்யத்தின் பாக்கியத்தை தேவன் தருவார். அல்லேலூயா. 5 காரியங்களை குறித்து சொல்லுகிற கேளுங்க. 1வது காரியம் உபாகமம் 28:1-2 வாசிங்க. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளப்படும். தெரிஞ்ச வசனம் தான் வாசிங்க. உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை 2வது வாசிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற பாருங்க, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானா. ஒரு செவி என்ன பண்ணணும்? உண்மையாய் உன் செவி கொடுக்கணும். அல்லேலூயா. செவி கொடுக்கணுங்க தேவனுடைய வார்த்தைக்கு. எப்படி கொடுக்கணும்? வேதம் கற்றுக் கொடுக்கிறது உண்மையாய் செவி கொடுக்கணும். சார் வாசிங்க. சகல ஜாதிகளிலோ உன்னை மேன்மையாக வைப்பான். அப்ப கர்த்தரை சத்தத்துக்கு நம்ம செவி கொடுத்தோம்னா நம்மை வாழாக்காமல் தலையாக்குற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கீழாக்காமல் மேலாக்குற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சகல ஜாதிகளிலும் நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எப்ப தெரியுமா? அவர் சத்தத்துக்கு உண்மையாய் நாம் செவி கொடுத்தா மாத்திரம்தான் தேவன் நம்ம உயர்த்த முடியும். வசனம் பாருங்க, நல்ல தெளிவாக நம்ம கற்றுக் கொடுக்கிறது. ஒரு தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைப்படி எல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படி கவனமா இருக்கணுங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, டீச்சர் பாடம் எடுத்தா ஸ்கூல்ல பிள்ளைங்க என்ன பண்ணணும்? கவனிக்க வேண்டும். அது கவனிக்கிற பிள்ளைங்க தான் வாழ்க்கையில முதல் மதிப்பெண் எடுக்கும். கவனம் இல்லாம இருக்கிற பிள்ளைங்க வெயில் மார்க் எடுக்கிறோம், அடுத்த கிளாஸுக்கு போகாது, அது மக்கு பிள்ளையா சொல்லி சொல்லப்பட்டது போல இங்கே வசனம் சொல்லுகிறது, உன் தேவனங்கே கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு சத்தத்துக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கப்பட வேண்டும். அப்படி செவி கொடுத்தா உன் தேவனை கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும், எத்தனை ஜாதி இருக்குன்னு தெரியாது, வசனம் சகல ஜாதிகளில் நம்ம எப்படி பண்ணலாம்? அல்லேலூயா. சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது தேவனை மாற்ற முடியும். ஆவியானவர் நாளை உள்ளாக வருகிறார். 2வது வசனம் வாசிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேல் வந்து உனக்கு என்ன செய்யுமா? பலிக்கும். வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. கவனமா செவி கொடுப்போம். என்ன வருதுங்க? ஆசீர்வதிக்கப்படும். வாசிங்க சார். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நமக்கு ஆசீர்வாதம் வேணுமா வேணாமா? வேணுமா வேணாமா? சொல்லுங்க. நீ பட்டணத்திலேயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அவன் நினைப்பான், அவன் சொந்தக்காரன் நினைப்பான், அவன் பக்கத்துல நினைப்பான், இவன் இப்படித்தானே இருந்தா, இவனுக்கு மட்டும் எப்படி இவனுக்கு செல்வம் வந்தது, இவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கிறான், இவன் மட்டும் எப்படி மேன்மை கிடைச்சது, இவனுக்கு மட்டும் எங்க இருந்தாலும் வருது. அவன் பக்கத்துல இருக்கிறவன் பார்த்து ஆச்சரியப்படுவான். உன் சொந்த பந்தங்கள்லாம் உன்னை பார்த்து ஆச்சரியப்படும். நான் மேன்மை அடைய முடியல, எனக்கு கீழா இருந்தா அவன் மேன்மை அடைய சந்தோஷமா நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறான்டா. என்னன்னு தெரியலடா. எப்போ வரும்? இந்த சத்தத்துக்கு கவனமாய் செவி கொடுக்கும் போது ஆண்டவர் உன்னை பட்டணத்திலும் வெளியிலும் என்ன பண்ணுவது? ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார். வாசிங்க. உன் கர்ப்பத்தின் கனியிலோ உன் நிலத்தில், நல்ல விவசாயம் பண்ற தேவ பிள்ளைகள் கேளுங்க, உன் நிலத்தின் கனியோ உன் மாடுகள் பெருக்கும். மாடு வச்சுட்டு கவனிங்க, ஒரு மாடுகளில் பெருக்கம் உண்டாகும். உன் ஆடு வச்சுட்டு கேளுங்க, ஆடுகளில் பெருக்கமும் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். கர்த்தர் ஆசீர்வதித்தா
தேவன் பல ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதம் தருவாருங்க. அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை தான், வேற ஒண்ணும் சொல்லல. அவர் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு உண்மையா சொல்லிக் கொடுத்தா இந்த ஆசீர்வாதத்தை சொந்தக்கார தேவனுக்கு மாற்ற முடியும். அல்லேலூயா. உன் கனியிலும் கர்ப்பத்தின் கனி, விவசாயம் பண்ற அந்த 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 விவசாய நிலங்களின் கனி ஆசீர்வாதம். ஆடு வச்சிருக்கிறோம், மாடு வச்சிருக்கிறவங்க அதெல்லாம் மந்தைகளை பெருக்கப்படுகிற தேவனாய் நம்மை மாற்றுவார். வாசிங்க. வீட்டை குறித்து சொல்ற ஆண்டவர், உன் கூடையும் உன் மாவு பிசைக்கிற தொட்டியும். வீட்டுல மாவு பிசைங்களா தப்பத்துக்கு மாவு பிசைக்கிற தொட்டி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்க தெரியுமா? சாலி பார்த்து பதில ஞாபகம் வச்சுக்கோங்க. குறையில பார்த்தீங்களா? எப்ப குறையில? அந்த தேவ மனுஷனுக்கு முதல் அடைய கொண்டு கொடுத்தாங்க. பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் அந்த மாவு பிசைக்கிறதுல மாவு குறைஞ்சி போடணும். அந்த அந்த காலையில மாவு செய்கிற தொட்டியும் பார்த்தீங்க ஆசீர்வதிக்கப்படும். எப்ப? கர்த்தரின் கட்டளை கை கொள்ளும் போது. வாசிங்க. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ திரும்பி போகையிலும் உன் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய். அல்லேலூயா. அல்லேலூயா. வீட்டுல போய் வாசிங்க. அவ்வளவு அருமையான வார்த்தைகள் நமக்கு தேவனை கொடுத்திருக்கிறாரு. நாம தான் அந்த ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்கள். Hallelujah.